ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராகி சேமியாவில் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு ராகி சேமியாவை சுட தண்ணியில் ஃபுல்லாக அது முழுகிற அளவுக்கு தண்ணியில் நனைச்சி அதை இட்லி பானையில் வச்சு அவிச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அவிச்சிடுங்க. அவிச்சா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அதை கொஞ்சம் உணர விட்டுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனவுடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, போட்டு தாளிச்சிடுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கடலப்பருப்பு செகற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. அப்புறம் வேக வச்சு ஆற வச்ச ராகி சேமியாவை அதில் போட்டு நல்லா கிளறுங்க. ஒரு கப்பு தேங்காய் துருகி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. கிளறிட்டு எல்லா இடத்துலையும் தேங்காய் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. சுவையான ராகி சேமியா ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.